இந்த போலீஸ்காரனுக்கு ஸ்டேஷன்ல அவமானமானதுனால இந்த பொண்ணுங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா பூமியோட தங்கச்சி ஓவரா போதைப் பொருள் எடுத்ததுனால உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இதெல்லாம் விட்டுன்னு சொல்லி ரூபாவோட லவர் அந்த பொண்ணு எவ்வளவு மிரட்டி இருக்கா. ஆனா அந்த பொண்ணு விடுற மாதிரியே தெரியல. இந்த எல்லா விஷயத்தையுமே பூமிகா அந்த பையன்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் பூமிகா ரோட்ல இருக்க ஒரு பிச்சைக்காரங்கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அந்த பிச்சைக்காரன் நாய்க்கோட ஆளுங்க விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க. எதுக்காக நீ அந்த கிழவனை கொன்னு சொல்லி நாய்க்க பார்த்து கேக்குறாங்க. நீ அவங்கிட்ட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிட்ட. இது மேல அவன் உயிரோட இருந்தானா நம்மளுக்கு தான் ஆபத்து. அதனால தான் அவனை கொன்னு சொல்லி சொல்றான். நீ எமோஷனலா எல்லா விஷயத்தையுமே பாக்குற. இப்படி இருந்தா நீ கண்டிப்பா வீக்கா ஃபீல் பண்ணுவ. நீ ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க விஷயம் எனக்கு தெரியும். நீ அவனை கொன்னினா கண்டிப்பா நீ ஸ்ட்ராங் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கன்னியை கொடுத்து அனுப்புறான். பூமிகா அந்த பையனை தனியா ஒரு இடத்துக்கு வர வச்சுட்டு கன்னத்து சுல்லான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால சுட முடியல. எப்படியாச்சும் மும்பையை விட்டு வெளியே ஓடி போயிடு. அப்பதான் நீ உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டு பூமிகா அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. என்னால அவனை கொல்ல முடியலன்னு சொல்லி நாய்கிட்ட வந்து அவங்க மன்னிப்பும் கேக்குறாங்க. சரி அவனை நீ கொல்லனாலும் பரவாயில்ல, நீ இந்த வீடியோ பாரு எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு அவனை கொல்ற வீடியோவை காட்டுறாங்க. பூமிகா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி ஃபீல் பண்றாங்க. நான் உனக்கு 2 வாரம் டைம் தரேன். நீ உன்னோட தங்கச்சோட எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்க. நீ அவளை கண்டிப்பா கொன்னாகணும். அப்பதான் நீ ஸ்ட்ராங் ஆக முடியும்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆர்டரையும் கொடுக்குறான். பூமிகா நாய்க்கு இப்படி சொல்லிட்டானேன்ற கோவத்துல போலீஸ் போயிட்டு மீட் பண்றாங்க. நான் என்னோட மொபைல ஹோட்டல் ரூம்ல தான் வச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே இந்த எபிசோட் 5 முடிக்கிறாங்க.